அப்படி தூங்காம கஷ்டத்தோட தான் மக்கள் தினந்தோறும் அந்த கோரிக்கை ரெஸ்ட் ரூம் போறது இந்த மாதிரியான சிக்கல்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து ஓன் அழுகுறாங்க, எங்களால பாத்ரூம் போக முடியல, கக்கூஸ் போக முடியல, ரொம்ப வந்து வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த மக்கள் இருக்கு. அரசு இதுக்கு எந்த உதவியும் எதுவும் மூவ் பண்ணல. அது வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நேரிஸ்ட் எடுத்துட்டு போய் பாருங்க, நாங்க நினைச்சா வந்து நாங்க ரிப்பன் பில்டிங்ல அந்த அந்த பாத்ரூம்லாம் மூடி இருக்க முடியும், நாங்க உங்களுக்காக தான் திறந்து விட்டுருக்கோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் வந்து பெருமையா பேசினுக்கிறாங்க. இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு யாரு மாநகராட்சி சைடுன்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ நீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்களே, அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அனுமதிக்கிறது நீங்க யாரு? மக்கள் போராடுறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உரிமை பெறுவதற்காக போராடுறாங்க. இன்னொன்னு அவங்க அங்க சென்னை மாநகராட்சி கீழே தான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான உரிய இடத்துல தான் அவங்க போராடுறாங்க. நீங்க உள்ள அலோவ் பண்ணல, அதனால வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து போராடுங்கிறாங்க. அந்த காமன் சோரான போராடுங்கிறாங்க. இது எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது அதாவது மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கலைன்னா மக்கள் அதுக்கான தக்க பதிலடி கொடுத்து தான் ஆவாங்க. அது எந்த அரசாங்கலாம் அதை சந்திக்க தான் போகுது, சந்திச்சு தான் ஆகணும்.